Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Well, thank you for giving me an opportunity to speak here. So, நான் இங்கிலீஷில் பேசிட்டு கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இது பண்ணிக்கிறேன். நான் அல்ஹம்துலில்லாஹ் நான் ஒரு 23 வருஷத்துக்கு முன்னால் رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. நான் ஒரு 23 வருஷத்துக்கு முன்னால் இந்தியாவிலேருந்து நான் யூஎஸ் போயிருந்தேன். ஸோ அங்கே வேலை கிடச்சனால அங்கே போயிட்டேன். நான் அல்ஹம்துலில்லாஹ் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஃபிலடெல்ஃபியா நியூயார்க் சைடில் நான் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். திஸ் வாஸ் கோயிங் பேக் இன் 98. அப்புறம் 99 வந்து நான் ஸ்டான்ஃபோர்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸ்டான்ஃபோர்ட் வந்து நீங்கள் உலகத்திலேயே ஒரு ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட் அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா டாப் நாட்ச் யூனிவர்சிட்டிஸில் அது ரொம்ப லைக் இட் ஹேஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ். அங்கே படிச்சுட்டு யார் அங்கே பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சுட்டு கிளம்புறாங்களோ அவங்களுக்கு வருஷத்துக்கு சம்பளமே ஒரு $150,000 அந்த மாதிரி யூனிவர்சிட்டி அது ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. ஸோ அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் நான் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, நான் மெட்ராஸில் படிச்சுட்டு இந்தியாவில் பிறந்து மெட்ராஸில் படிச்சுட்டு அங்கே போய் அந்த கம்பெனியில் ஸ்டான்ஃபோர்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வேலை பண்ணணுன்னா எனக்கு ஒரு பினக்கல், I have reached the pinnacle of my life. The success of my life அந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ ஒரு நாள் வந்து நான் அங்கே ஆஃபீஸ் வந்து பாலோ ஆல்டோவில் இருந்தது. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி வந்து பாலோ ஆல்டோவில் இருக்குது. நான் வந்து சனிவேலில் இருந்தேன். ஸோ டவுன் த லைன் வாஸ் மவுண்டன் வியூ ஒரு இடம் இருக்குது, அங்கே முசல்லா இருந்தது. ஸோ நாங்கள் போயிட்டு அந்த முசல்லாவில் அசர் நமாஸ் தொழிட்டு கிளம்பும்போது நான் ஒருத்தரை பார்த்தேன். தலையிலேருந்து கால் மட்டும் சுன்னத்தில் இருந்தார். அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் ஹி வாஸ் லைக் 6 feet tall. அண்ட் அவரை பார்த்தோன்னே ஒரு லைக் வெரி இந்த சுன்னா இதில் இருந்த ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் ஹி வாஸ் அமெரிக்கன், அங்கே பாட்டம் அந்த மாதிரி ஆள். ஸோ அவர் எனக்கு சொன்னார் தொழுதுக்கு அப்புறம் லெட்ஸ் கோ மீட் அண்ட் சம் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சொன்னார், போய் கொஞ்சம் பேரை மீட் பண்ணலான்னு. ஸோ ஐ ஜாயின்ட் ஹிம் அண்ட் வி வர் பாசிங் த்ரூ காஸ்ட்ரோ ஸ்ட்ரீட். காஸ்ட்ரோ ஸ்ட்ரீட்னு ஒரு ரோடு இருக்குது. அங்கே வந்து தண்ணி, பொண்ணுங்க அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ வி வர் பாசிங் த்ரூ த ஸ்ட்ரீட். அப்போ அவர் சொன்னார், அல்லாஹ் சேவ் மீ ஃப்ரம் ஆல் திஸ் ஈவில். அல்லாஹ் வந்து என்ன இந்த தீமையிலேருந்து காப்பாற்றிட்டாருன்னு. ஸோ எனக்கு புரியல அவர் என்ன சொன்னார்ந்து. சரி, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் கேட்டேன் அவர்கிட்ட, வாட் யூ மீன் பை இட்? ஹி செட், just 2 years before I accepted Islam. ஸோ அது கேட்டேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் தூங்கும்போது எனக்கு தூக்கமே வரல. I was started thinking like, what is there that he has which I do not have? என்ன அவர்கிட்ட இருக்கு, எது that which is not in me என்கிட்ட இல்லை. அல்லாக்கி நான் முஸ்லீம் ஃபேமிலியே பிறந்து வளர்ந்தது. அப்போ கூட அவகிட்ட என்ன இருந்ததோ அது என்கிட்ட இல்லை. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவருக்கு வந்து ஈமான், the firm certitude in the promises of Allah, like the யகீன் வந்து அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அதுவும் இல்லாமல் ஆப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அன்பு அவர் மனசில் ரொம்ப பதிஞ்சு இருந்தது. So that was my first spark in going there to US. And afterwards, alhamdulillah, I moved out to the West Coast, the Seattle area. Microsoft area இருக்குல்ல, அங்கே போயிட்டேன் next assignmentல. Alhamdulillah, I was blessed, I got married and then I'm blessed with 2 kids. 2 பசங்க இருக்காங்க. Alhamdulillah, நான் போனது வந்து இன்ஜினியராக தான் நான் போனேன் யூஎஸ்க்கு. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நான் அங்கே போன பிறகு what I saw was, what I realized was that if you look at the Quran, or even coming back to that, any given time in 24 hours more than 1,80,000 people died. ஒரு 24 ஹவர்ஸில் 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 1,80,000 பேர் சாகுறாங்க. இந்த சாகரத்தில் வந்து கிட்டத்தட்ட
1,24,000 1,24,000 பேர் வந்து ஜஹன்னம்ல போறாங்க. அந்த மாதிரி ஜஹன்னம் வேற எங்க வந்து where there is no death and like the fire of hell is going to keep them burning for eternity. யோசிச்சு பாருங்க, 120,000 பேர், சாரி 1,24,000 பேர் 24 மணி நேரத்தில் ஜஹன்னம்ல போறாங்க. இதுக்கு ரெஸ்பான்சிபிள் யார்? நான், நீங்க, யார் யார் கல்மா படிச்சிருக்கோம் அவங்க எல்லாம் ரெஸ்பான்சிபிள் இதுக்கு. அதுவேளை ஈவன் இஃப் யூ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் மேத் பார்த்தீங்கன்னா எவ்ரி 1 செகண்ட் 2 பேர் சாகுறாங்க. எவ்ரி 1 செகண்ட் 2 பேர் செத்துருக்காங்க, ஜஹன்னம்ல போயிட்டாங்க. 2 பேர் ஜஹன்னம்ல போயிட்டாங்க. அது தவிர ஒரு சென்டென்ஸ் வந்து 7.5 நிமிஷம். அந்த 7.5 நிமிஷத்தில் 15 பேர், சாரி நாட் நிமிஷம், செகண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க, நிமிடங்கள். ஸோ அதில் வந்து 15 பேர் ஜஹன்னம்ல போயிட்டாங்க. இதுக்கு ரெஸ்பான்சிபிள் யார்? ஆப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அந்த லாஸ்ட் அந்த பயான்ல வந்து அவர் சொன்னார், உங்களுக்கு என்ன ஒரு ஆயத் தெரிஞ்சாலும் கூட நீங்க போய் அது சொல்லுங்க. நாங்க வந்து we say as our brothers, like Hindus, Muslims எல்லாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்க பார்க்கலாம், mankind, we have created you from one male and one female, and we have made you peoples and nations so that you may know one another, and the noblest of you in the sight of Allah is the most righteous. நாங்க எல்லாமே ஒரு ஆண் ஒரு பெண்லேருந்து கிரியேட் பண்ணியிருக்கார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அதுவரை இல்லாமல் he has created peoples and tribes so that you may know one another. He has டிஃப்ரெண்டாக கிரியேட் பண்ணியிருக்காங்க so that நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெக்கக்னைஸ் பண்ணலாம். And the noblest of you in the sight of Allah is the most righteous. And Allah முன்னால யார் நோபலஸ்ட்னா ரொம்ப நல்லவங்கன்னா the one who is the most righteous. It is not based on color, creed or anything of that sort. So coming back, so these are all our brothers and sisters. ஆதம் அலைஹிஸ்ஸலாம்லேருந்து ஆதம் அண்ட் ஹவாலேருந்து தான் நாங்கள் எல்லாமே இருக்கோம். அமெரிக்காவில் இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும், யூரோப்பில் இருக்கட்டும், எங்கே யார் இருந்தால் கூட we are in a way connected. We are brothers and sisters. So as brothers and sisters, we have to care for what we believe in. It's very important to save them from the fire of hell. அவங்கள வந்து ஜஹன்னம்லேருந்து எடுக்கணும்னா அது ஒரே வழி வந்து அவங்கள வந்து அல்லாவை பற்றி சொல்கிறது, ஆப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லிட்டு ஆகிரத் பற்றி அவங்கள சொல்கிறது ரொம்ப அவசியம். ஃபௌசுல் கபாயிர்னு ஒரு புக் இருக்கு. இது ஷா வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹ் வந்து அவர் கம்பைல் பண்ணது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, குரானில் வந்து 6,666 6,666 ஆயத்ஸ் இருக்கு. அதில் வந்து 557 ஆயத்ஸ் அஹ்காம்னா ரூலிங்ஸ் பற்றி. மிச்சது எல்லாமே 6,113 ஆயத்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தாவத். அது எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காருன்னா, என்ன சொல்கிறான்னா 6,113 ஆயத்ஸ் வந்து தாவத் ரிலேட்டட் தான். அது எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்களா, discussions of prophets with their people. Prophets வந்து நபிங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க what is it called as அந்த people, அவங்க குரூப்ல வந்து அவங்க வந்து தாவத் பண்ணது, அந்த மாதிரி ஆயத்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து அசாப் வச்சு அல்லாஹ் தாவத் கொடுத்துருக்காரு மனுஷங்களுக்கு, அந்த மாதிரி கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி நியாமத் வச்சு அல்லாஹ் வந்து தாவத் கொடுத்துருக்காரு. இன்னொரு கேட்டகரி வந்து லாஸ்ட் கேட்டகரி வந்து ரிசரக்ஷன், நீங்கள் திரும்பியும் you'll be brought back and your sense and you are accountable for your deeds, அந்த மாதிரி அந்த தாவத் ரிலேட்டட். ஸோ 4 கேட்டகரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தாவத் ரிலேட்டட் தான். அஹ்காம் ரிலேட்டட் வந்து 557 ஆயத்ஸ் தான் அப்ராக்சிமேட்லி. ஸோ இப்போ வந்து ஒரு முஸ்லீம் இருக்கான், அவர் வந்து தாவத் இல்லாமல் வெறும் நமாஸ், ரோசா, ஹஜ், ஜக்காத் இது மட்டும் பண்ணான்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா,
நீங்கள் வந்து லைக் 20% தான் அமல் பண்ணுறீங்க குரான் மேலே, மிச்சது 80% பண்ணவே இல்லை. அது வேற இல்லாமல் இது எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ கோயிங் பேக், one of the important aspects which I realized was that Deen teaches us superior life management skill. எங்களுக்கு வந்து தீன் என்ன சொல்லிக் கொடுத்தா superior life management skill. வாழ்க்கை வந்து எப்படி நல்லபடியாக வாழ முடியும், எப்படி நல்லபடியாக வாழணும், அது ஃபஸ்ட்டு காமிக்குது. எந்த தீன் வந்து உலகத்தில் எப்படி நல்லா வாழணும்னு சொல்லிக் கொடுக்க முடியலன்னா அது என்ன வந்து ஆகிரத்தில் எங்களுக்கு பயன்படும், நீங்களே சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த உலகத்திலேயே எப்படி மனுஷங்க வாழணும் அது வந்து கிளியர் கட்டாக இது இருக்கும். நீ பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் எங்கள் தீன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காமன். நாங்கள்லாம் பேசும்போது வி நார்மலி கோ டு பேர் என்ன சொல்கிறது, ப்ரிசன்ஸ், ஜெயில், அங்கே போவோம். அதுக்கப்புறம் வந்து ஓல்ட் ஏஜ் இருக்குது, அப்புறம் லைப்ரரிஸில் இருக்குது, அப்புறம் வந்து வி ஹாவ் கான்ஃபரன்சஸ் லைக் ஓப்பன் ஹவுஸ் கான்ஃபரன்ஸ், அந்த மாதிரிலாம் நாங்கள் வைப்போம். ஸோ அதில் என்ன ஆகும்னா தி கம் அண்ட் ஆஸ்க் லைக் வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் யுவர் தீன் இது கேட்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன இது இருக்குது ஸ்கோப்பு, ஏன் இது வந்து சயின்ஸ் பற்றி பேச மாட்டேது, இது பற்றி பேச மாட்டேது, அது பற்றி பேச மாட்டேது, அந்த மாதிரிலாம் பேசுவாங்க அவங்க. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கிளியர். நாங்கள் பேசும்போது வி ஹேவ் டு பி வெரி கிளியர் லைக் த ஸ்கோப், வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் அவர் தீன். ஒன் இஸ் அகாயித், லைக் டாக்டரிங்ஸ், லைக் ஃபரிஷ்தே இருக்குது, ஜின்ஸ் இருக்குது, அப்புறம் நாங்கள் வர்ண பிறகு டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, இதெல்லாம் பற்றி அது வந்து டாக்டரிங்ஸ், பிலீஃப் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து வர்ஷிப், இபாதத் சொல்லுவாங்க. இபாதத் இஸ் இன்ஜங்ஷன் ரிலேட்டட் டு மேன் அண்ட் காட். இன்ஜங்ஷன்ஸ் ரிலேட்டட் பிட்வீன் மேன் அண்ட் காட், மனுஷனும் காட் இது கனெக்ட் இது இருக்கோ அது வந்து இபாதத் சொல்லுவாங்க. இபாதத் வர்ஷிப் இஸ் ஷோயிங் அட்மோஸ்ட் humility and submissiveness out of intense respect for love and love for Allah subhanahu wa ta'ala. Worship is showing utmost humility and submissiveness out of intense respect and love for Allah subhanahu wa ta'ala. Ibadat one is showing utmost humility. Rombo, what is humility? என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? பணிவு அண்ட் ரெஸ்பெக்ட்னால அல்லாஹ்வோட அல்லாஹ் ஹுக்கும்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் இபாதத். இது டெஃபினிஷன், அது இது சொல்லுவோம். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் கேட்டகரி மாமலாத் இருக்குது, மாஷ்ரத் இருக்குது, அஹ்லாக் இருக்குது. மாமலாத் வந்து இன்ஜங்ஷன்ஸ் பிட்வீன் மேன் அண்ட் அனதர் பர்சன், என்னோடையும் இன்னொரு மனுஷன் கூட எப்படி டீலிங் இருக்குது அது மாமலாத். மாஷ்ரத் வந்து ஒரு மனுஷனோ சொசைட்டி கூட எப்படி டீல் பண்ணுறது அது மாஷ்ரத். அஹ்லாக் வந்து நான் வந்து என் கூட நான் எப்படி இருக்கேன், தக்வா, தவக்குல், சபர், ஷுக்குர், தவாசோ, இதெல்லாம் நான் என்னோட இதில் டெவலப் பண்ணோம். ஸோ இது ஸ்கோப் ஆஃப் தீன் வந்து அகாயித், இபாதத், மாமுலாத், மாஷ்ரத், அஹ்லாக், இது 5 தான் ஸ்கோப், தீனோட ஸ்கோப். ஸோ தட் எப்போ நம்ம பேசும்போது அவங்களுக்கு தெரியணும், கிளியராக இருக்கணும் பேச்சு வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது, ஸோ தட் தே கேன் டேக் இட். எப்போது ஒருத்தர் பேசும்போது அவர் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி நீங்கள் எப்போவும் பார்த்தீங்கன்னா மாமலாத் வந்து முஸ்லீம்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்க மாட்டேது, இதே ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்கன்னா ஒரு வந்து நீங்கள் யூ ஹாவ் டு கீப் இட் இன் மைண்ட். என்னென்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருட்டு எங்கே ஆகும், திருட்டு வந்து எங்கே வந்து தௌலத் இருக்கோ, எங்கே வந்து பணம் இருக்கோ, வேல்யூபிள் இருக்கோ, அங்கே தான் திருட்டாகும். அதே மாதிரி ஷைத்தான் வந்து எங்கே அட்டாக் பண்ணுவான்னா எங்கே வந்து வேல்யூபிள் இருக்கோ அங்கே தான். வேல்யூபிள் எங்கே இருக்குது, ஈமான் தான் சப்ஸ்ட் வேல்யூபிள், எல்லாத்தோட வேல்யூபிள் வந்து ஈமான் தான் இருக்குது. ஆமால் வந்து நெக்ஸ்ட் லெவல்லலாம் வரும். இதே வந்து கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, ஹிந்துஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் அவ்வளோ அட்டாக் பண்ண மாட்டான் ஷைத்தான் எல்லாம், ஏன்னா அவங்கக்கிட்ட இல்லவே இல்லை ஈமான். ஸோ இவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் ஆகுது முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஜஹன்னமில் உள்ளே தள்ளணும், அந்த இதில் வந்து அவன் ரொம்ப அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதே வந்து நான் பிலீவர்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ அட்டாக்லாம் இருக்காது. எப்போ அவன் when they want to come into Islam அப்போ கொஞ்சம் இதாகும், அவங்களுக்கெல்லாம் சேலஞ்சிங்காக இருக்கும். நான் ஒரு I'll just share with you one of the thing. I wanted to share more of it, but because of the time constraint, நான் இங்கே வந்ததே இந்தியாவுக்கு வந்தது நான் கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஒன் இஸ் நோயிங் தியரிட்டிக்கலி என்ன பேசணும் வந்து, பட் தி அதர் திங் இஸ் லைக் ஸ்பீக்கிங் டு பீப்புள், லைக் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணோம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது,
அப்புறம் வந்து ஈமான் அக்செப்ட் பண்ண பிறகு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இது வந்து ப்ராக்டிக்கலாக தான் கற்றுக்க முடியும், வெறும் தியரிட்டிக்கல் புக் பச்செல்லாம் ஆக முடியாது இது. ஸோ நான் வந்து மௌலானா கலீம் சித்திகி கிட்ட சாப்பிட்டு அவர்கிட்ட வந்திருந்தேன். அல்ஹம்துலில்லா அவர் வந்து அலிமியா நத்வி ரொம்ப பாப்புலர். அவர் அரப் மாலிக்லையும் எங்கேயும் வந்தால் கூட ஹீ ஹேட் பீன் டு யூரோப் யூஎஸ் அந்த மாதிரிலாம் ஹீ இஸ் வெரி பாப்புலர். அவரோட வந்து டிசைபிள் இவர், அவரோட ஸ்டூடெண்ட் சொல்லலாம் நீங்கள். ஸோ ஐ காட் சம் ட்ரைனிங் அண்டர் ஹிம். எனக்கு சொல்லி கொடுத்த கொஞ்சம் கிறிஸ்டியானிட்டி பற்றி வந்து ஹி வாஸ் அ பாஸ்டர், பாதிரி இருந்தார் அவர் ஒரு 10 years பிஃபோர், ப்ரவுன் டேனியல் மஸ்ஸி. அல்ஹம்துலில்லா அவரே வந்து ஒரு 5000க்கு மேல் கிறிஸ்டியன்ஸ் அண்ட் ஹிந்துஸை வந்து இஸ்லாம் பற்றி சொல்லிட்டு இஸ்லாமில் கொண்டு வந்தவர் அவர். ஸோ அல்ஹம்துலில்லா அவர்கிட்ட வந்து நான் ரொம்ப கற்றுக்கினேன். அது இல்லாமல் ரொம்ப தாயிஸ் கூட எல்லாம் லைக் பீயிங் வித் தேம் இட் ரியலி ஹெல்ப் மீ. I want to share you one of the story. ஹீராந்து அந்த கலீம் சித்திகி சாப் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, யார் யார் அக்செப்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட மோஸ்ட்லி அந்த என்ன நிகழ்ந்தது, எப்படி அவங்க இஸ்லாமில் வந்தாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை வந்தது, அதெல்லாம் வந்து அவர் கம்பைல் பண்ணியிருக்காரு புக்கு. இதில் இப்போ வந்து கிட்டத்தட்ட 8 volumes இருக்குது. இங்கிலீஷில் வந்து ஒரு 3 volumes தான் இருக்குது. ஹிந்தி, உருது அதுலலாம் வந்து 8 volumes இருக்குது. அதில் ஒரு ஸ்டோரி வந்து நான் ஷேர் பண்ண ஸ்டோரியில் இது இன்சிடெண்ட் நடந்தது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் குஜராத் போயிருந்தேன். ஸோ அதோட ரிலேட்டடாக இருக்குது, நான் சொல்லிடுறேன். ஹீரா வந்து ஒரு பொண்ணு இருந்தாள். அவள் வந்து ஷி வாஸ் இன் அர் லைக் டீனேஜ், லைக் 16 to 18 ஏஜ் அந்த குரூப்பில் இருந்தா அவள் வந்து அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் 2 பேரும் ஆர்எஸ்எஸ்ல இருந்தாங்க. இந்த குஜராத்தில் கொஞ்சம் இதெல்லாம் ஆயிடுச்சுல கொஞ்ச நாள் முன்னால், அதில் வந்து அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பொண்ணு அவள் பேர் என்ன ஞாபகம் இல்லை, முஸ்லீம் பேர் தான் ஞாபகம் இருக்குது எனக்கு, ஹீரா வந்து ஷி அக்செப்டட் இஸ்லாம். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் வந்து ரொம்ப கோவத்தில் இருந்தாங்க, இது எப்படியாவது இவளை வந்து இஸ்லாத்துலேருந்து நீக்கிடணும் வந்து. ஸோ ரொம்ப சொல்லி பார்த்தாங்க. ஏன்னா அவங்களும் வந்து லீடர்ஸ், பொண்ணு கூட அந்த மாதிரிலாம் லீடரோட பொண்ணு லீடர் மாதிரி தானே இருப்பாள் அவங்களும். ஸோ என்ன பண்ணாங்கன்னா, சரி இவளை வந்து எப்படியாவது இது பண்ணோம் வந்து சொன்னாங்க, நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம், வேறு ஊருக்கு போகிறோம், நீ எங்கள் கூட வா. சரி அவங்க கூட அவங்களும் போயிட்டா. ஸோ ஷி வாஸ் வெரி ஹாப்பி. வழியில் போகும்போது கொஞ்சம் அவுட்ஸ்கட்டில் போன பிறகு அவளை வந்து ஒரு என்னன்னா ஒரு பிட்கு கேஜி வந்து குழி, ஒரு பெரிய குழி மாதிரி இருந்தது, அதில் தள்ளி விட்டாங்க அவளை. அப்புறம் அவளுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த மாதிரி வந்து எனக்கு இப்போது சரி நேரம் இல்லை சரின்னு அவளுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் வந்து அவங்க சித்தப்பா வந்து ரொம்ப ப்ரெஷர் படுத்தாரு, இந்த மாதிரி வந்து நீ கல்மா அந்த இஸ்லாத்துலேருந்து வெளில வந்துடு, இல்லாட்டி உன்னை வந்து தீ வச்சு கொளுத்திடுவோம் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு அப்போ கூட வந்து ஷி வாஸ் வெரி ஸ்ட்ராங். அப்புறம் வந்து அப்பாவும் ரொம்ப சொன்னார், அந்த பொண்ணோட அப்பாவும். அப்புறம் வந்து அந்த சித்தப்பா வந்து கோபத்தில் என்ன பண்ணணும்னு புரியாமல் கெரோசின் ஊற்றிட்டு அந்த பொண்ணை வந்து எரிச்சிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து அப்போ கூட, அப்பா சித்தப்பா நீங்கள் மரணத்துக்கு முன்னால் லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் படிச்சுக்கோங்க, இல்லாட்டி வந்து ரொம்ப நுக்சான் ஆகிடும், நீங்கள் எப்படியாவது இது படிச்சிடுங்க, இது எப்படியாவது படிச்சுட்டு தான் நீங்கள் சாகணும் அப்படி சொல்லிட்டு அவ செத்துட்டாங்க. ஸோ இது பார்த்த பிறகு அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. 2 மாதத்தில் அவர் ரொம்ப இதாகிட்டார், நோயாகிட்டார் அவர். ஸோ 2 மாதத்துக்கு அப்புறம் நோயான பிறகு அவர் வந்து அவரோட அண்ணனும் தம்பியும் சித்தப்பா, அந்த பொண்ணோட சித்தப்பா கூப்பிட்டு சொன்னாங்க, நானும் வந்து இஸ்லாத்தை கபூல் பண்ணிட்டேன், நான் செத்த பிறகு எனக்கு தஃபன் செஞ்சிடணும், என்னை எரிக்க வைக்காதீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு போனேன். ஸோ இவருக்கு வந்து ரொம்ப கோபமாக வந்துச்சு சித்தப்பாவுக்கு, என்னடா இது பொண்ணு எங்கே பண்ணால் இப்போ அப்பா கூட அதே மாதிரி நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாளில் வந்து அல்ஹம்துலில்லா அவருக்கும் ஹிதாயத் ஆயிடுச்சு, அந்த சித்தப்பாக்கும். ஸோ வந்து நான் கொஞ்ச நாள் போயிருந்தேன், நான் கொஞ்ச நாள் முன்னால் போயிருந்தேன், பாவ்நகர்னு ஒரு இடம் குஜராத்தில் இருக்குது, அங்கே வந்து ஒரு மதரசா மாதிரி இருக்குது. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல தான் இருந்தார் அப்போ கூட, பிகாஸ் வெளில வந்தானா அப்புறம் இவரையே அடிச்சிடுவாங்கன்னு அந்த பயத்தில் வந்து அதே இதில் இருந்தார்.
ஸோ அல்ஹம்துலில்லா பிராய்ஷித் ஏன்னா தம்பியோட பொண்ணை வந்து எரிச்சிட்டாருல்ல, அதனால வந்து இந்த பிராய்ஷித் மாதிரி அவர் என்ன பண்ணார், இவங்க பிளான் பண்ணும்போது ஆர்எஸ்எஸ் டீம் அவங்கெல்லாம் மஷ்வரெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இந்த மாதிரி பாவ்நகர் அந்த மதரசா வந்து எல்லாமே உள்ளே இருக்கிறவங்க எல்லா பசங்களையும் கொளுத்தி இது பண்ணிடுவாங்க, வந்து சாகடிச்சிடுவாங்கன்னு அந்த பிளான். ஸோ இவர் என்ன பண்ணார்னா ராத்திரியே போயிட்டு அங்கே இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் பசங்களெல்லாம் வெளில இது பண்ணிட்டு காலையில் அதே குரூப்பில் கூட வந்துட்டார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஒரு பொண்ணு 16 வயசு 18 வயசு பொண்ணு, எங்களுக்கு வந்து அந்த ஏஜில் வந்து இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அப்படி இப்படிலாம் நாங்கள்லாம் சொல்லிக்குவோம். அந்த பொண்ணுங்க கூட பாருங்கள் ஈமான் எவ்வளோ பொக்தா இருக்கா, அவருக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அவளை எரிய வைக்கிறாங்க. அப்போ கூட அவள் வந்து தாவத்து தான் கொடுத்துட்ருக்கா. அவள் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பொண்ணோட அந்த எரியும் போது அந்த தாவத் கூட அவங்க அப்பா அவங்க சித்தப்பாவுக்கு வந்து அசர் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம், நல்லா இருக்கோம். எங்களுக்கு வந்து இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட கூட பேசுகிறது எங்களுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. ஏன் அது எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து ஜன்னத்துக்கு போகிறோம். வந்து ஏன் அவங்கள பற்றி ஏன் நாங்கள் வந்து கவலைப்பட மாட்டோம்? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஏன்னா அதான் அது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து தாயிஸ்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து தஹஜுத்ல வந்து ரோக்கே துவா அழுது என்ன ஹிதாயத்துக்காக யார் யார் உங்களுக்கு தெரியுமோ அவங்க பேரெல்லாம் எடுத்து அல்லாஹ் கிட்ட ஹிதாயத்துக்காக வேண்டுங்க. ஸோ இதில் என்ன ஆகும்னா, ஏன்னா நாங்கள் சொல்கிறது ஒன்று, ஆனால் அதில் அசர் போடுறது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எனக்கு எப்போது எனக்கு இன்னும் கொஞ்ச நாளுக்கு முன்னால் தான் எனக்கு புரிஞ்சது இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இருந்து. இப்போ வந்து நான் யோசிச்சு பார்த்தா, அடடா அந்த பையன் அவர்கிட்ட நான் பேசியிருக்கலாமே, இவர்கிட்ட ரொம்ப பேசியிருக்கலாமே, அவரும் வந்து ஈமான் கபூல் பண்ணியிருப்பாரு, அந்த ஒரு இது அப்படி இதாகுது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என் 2 பசங்களும் அங்கே தான் பார்டர். ஒன்று வந்து வாஷிங்டன் ஸ்டேட், இன்னொன்று வந்து நியூயார்க் ஸ்டேட்டில் பார்ன். அங்கே 2 பேரும் பிறந்தவங்க. அல்ஹம்துலில்லாஹ் 2 பேரும் வந்து நான் வந்து தீன் சொல்லி கொடுத்துருக்கேன். தீன் டீச்சர்ஸ் அ சுப்பீரியர் லைஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். இப்போ யூஎஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பில்ஸ் மருந்து வந்து என்ன வைக்கிறேன்னா ஆன்டி டிப்ரெஷன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அங்கே என்ன இல்லை, அங்கே நல்லா வெதர் இருக்குது. உங்களுக்கு இங்கே கொரோனானா அங்கே வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் ஒருத்தருக்கும் $1,400 இந்த மாதத்தில் கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கும் அங்கே அவ்வளோ டாலர்ஸ் கொடுக்குறாங்க அங்கெல்லாம். அங்கே இல்லை யூஎஸ் சிட்டிசன். அது வேறு இல்லாமல் ரெஃப்யூஜிஸ்க்கு வந்து வேறு நாட்டிலேருந்து அங்கே உள்ளே கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து வேலை சொல்லி கொடுத்து இருக்கிற மட்டும் தங்குறதுக்கெல்லாம் இடம் கொடுத்து அந்த மாதிரிலாம் சிட்டிசன்ஷிப்லாம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. ஸோ அவ்வளோ ரிச் கண்ட்ரி. ஸோ ரெஃப்யூஜிஸ்க்கு எவ்வளோ பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பண்ணுவாங்க அந்த கவர்மெண்ட். இது மட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு $5,000 வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்லேயே கொடுத்துருக்காங்க அமெரிக்கன் சிட்டிசன்ஸ்க்கு. அது வேறு இல்லாமல் அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வேறு, அது வேறு இல்லாமல் ஸ்னாப் பெனிஃபிட்ஸ் வேறு, அது இல்லாமல் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வேறு, இவ்வளோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ கூட வந்து அங்கே ரொம்ப விற்கிற மருந்து வந்து ஆன்டி டிப்ரெஷன். ஏன்னா தெர் இஸ் வேக்யூம் இன் த லைஃப். அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், எது பண்ணுறோம், நாங்கள் எதுக்கு படைக்கப்பட்டவங்க, நாங்கள் எங்கே போகிறோம் ஒன்றுமே தெரியாமல் அவங்க வாழ்கிறாங்க. அது சொல்கிறதுக்கு அதோட சொல்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி யார்? ஆப்ஸல்லா சலம்க்கு அப்புறம் பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு வந்து கோட்டா காலி ஆயிடுச்சுன்னு ஆப்ஸல்லா சலம் லாஸ்ட் ப்ராஃபிட்டாக வைக்கலாங்க. எங்களுக்கு அஜர் கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு இதுக்காக வந்து எங்களுக்கு வந்து உம்மத்தியாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், எங்களை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, எப்போ செலக்ட் பண்ணாரோ அவர், அதுக்கு தேவையான சலாஹியத், அதுக்கு தேவையான ரிசோர்ஸஸ், அது தேவையான பிரெயின், சோச், எண்ணங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டார் ஃபஸ்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நாங்கள் வெறும் இனிஷியேட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் உம்மத்தி இருக்கீங்கன்னா உங்ககிட்ட வந்து அது எல்லாமே இருக்குது. தாவத் பண்ணுற எல்லா சலாஹியத்தும் உங்களுக்கு கொடுத்துட்டார். He has given you all the needed skill sets to give the dawah.
ஸோ இப்போ வந்து எல்லாம் கொடுத்த பிறகு கூட நான் பண்ண மாட்டேன். இப்போ இமாம் சாப் இருக்கார், இவர் இருக்கா அந்த மசூதியிலே இமாம் சாப் இருக்கார். இவர் வந்து எல்லா வேலையும் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வரவங்களுக்கெல்லாம் உள்ளே வாங்க, இங்கே உக்காருங்க, அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து மக்தப்லலாம் சொல்லி கொடுக்குறாரு. அது வேறு இல்லாமல் மசூதியெல்லாம் க்ளீன் பண்ணுறாரு. அது வேறு இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் யார் வராங்களோ அவங்கக்கிட்ட நல்லபடியாக பேசுகிறாங்க. ஆனால் இமாமத் மட்டும் பண்ணல. அவளை இமாம் சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டீங்க. ஸோ அதே மாதிரி தான் எங்களுக்கு வந்து அல்லாஹ் செலக்ட் பண்ணிட்டார் தாவத் கொடுக்கறதுக்கு. ஆனால் நாங்கள் பண்ணலைன்னா எப்படி அது? ஸோ இது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது. ஸோ unless until we do not fulfill the responsibilities, we remember Muslims, they are the authors of their own ruin. At the same time, they are the author of their own prosperity. Every ஒரு மனுஷனும் कैसा जी बोलते हैं तमिल में वो Muslims தான் காரணம். As an individual, each one is the author of his own ruin. At the same time, he is the author of his own prosperity. So as an individual, Allah free will கொடுத்திருக்கார். So எப்படி யூஸ் பண்றோமோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Okay, so I don't want to take more of your time. பேசுறதுக்கு ரொம்ப இருக்குது. ஆனால் எனக்கு தமிழில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு பேசுகிறதுக்கு சரியாக வரமாட்டுது. எனக்கு இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ டங் ட்விஸ்டர் ஃபார் மீ. நான் ஒன்று வந்து நான் இது ரொம்ப ஷேர் பண்ணியிருக்கேன். இது நாங்கள் வந்து இந்த அமெரிக்கன்ஸ் கிட்டலாம் பேசும்போது they say we are human beings, they are animals, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ வாட்ஸ் அ பிக் டீல் அபவுட் இட், அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ அவங்கள வந்து ஒன் இஸ் இபாதத் என்ன, அப்புறம் வந்து மனுஷங்களோட வேல்யூ காமிக்கிறது ரொம்ப அவசியம். எல்லாமே ஈவன் இங்கே கூட வந்து மனுஷங்க பற்றி சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் வந்து நாங்கள் இபாதத் சொன்னீங்கன்னா நார்மலி நாங்கள் வந்து நமாஸ், ரோசா, ஹஜ், ஜகாத், இது 4, 5 அவ்வளோதான் வச்சுக்கிறோம். ஆக்சுவலி வந்து இமாம் கசாலி ரஹ்மத்துல்லா அலைஹி வந்து அவர் இபாதத்தில் 10 லிஸ்ட் பண்ணியிருக்கார். அதில் வந்து நமாஸ், ரோஜா, ஹஜ், ஜகாத் இது தவிர வந்து ஹலால் ரோசி கமானா, ஹலால் ஏர்னிங் பண்ணணும். அது வேறு இல்லாமல் நெய்பர்ஸ் கூட நல்லா ட்ரீட் பண்ணணும். அப்புறம் வந்து தாவத் கூட இபாதத். அந்த பெரிய இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்னா, சப்சே பெரிய ரொம்ப உலகத்திலே என்ன நல்லதுன்னா ஷிர்கில் யாரையாவது வந்து ஷிர்க்லேருந்து அல்லாஹ்கி வெஹதானியத் அந்த டைப் கொண்டு வரது தான் ரொம்ப பெரிய இது. ஸோ இது தாவத்தோ இபாதத் தான். இப்போ நான் வந்து அவங்க வந்து மோஸ்ட்லி கேட்பாங்க யூஎஸில் வந்து வாட் இஸ் அபவுட் லைக் அபவுட் ஹியூமன் பீயிங்ஸ். நான் இந்த ஆர்டிக்கல் வந்து மோஸ்ட்லி நான் சொல்லி எனக்கு வந்து இங்கிலீஷில் பேசி அந்த டிரான்ஸ்லேட் பண்ண கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது. இது சம்மரி என்னன்னா பேசிக்லி we as human beings are we as human beings we ourselves as a small world. மனுஷத்துல வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சட்டானிக் இன்ஸ்டிங்ஸ் கூட வச்சிருக்காரு, அனிமல் இன்ஸ்டிங்ஸ் கூட வச்சிருக்காரு, அப்புறம் வந்து ஏஞ்சலிக் குவாலிட்டிஸ் கூட வச்சிருக்காரு, அப்புறம் வந்து பிளான்டேஷன் அதில் கூட வச்சிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் மனுஷன் வந்து ஏஞ்சலிக் குவாலிட்டிஸ் ஆஃப் லைக் நாலேஜ், மாரிஃபத், இபாதத் இதெல்லாம். சட்டானிக் குவாலிட்டிஸ் வந்து ரெபெலியஸ்னஸ், டிரான்ஸ்கிரஷன் இதெல்லாம் இருக்குது மனுஷத்தில். அண்ட் லைக் பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் மாதிரி எங்கள் க்ரோத், நாங்கள் எப்படி வளர்கிறோமோ அது வந்து பிளான்ட்ஸ் அண்ட் ட்ரீஸ் மாதிரி. நாங்கள் வந்து like earth we are also hard and soft, அந்த மாதிரி கூட இருக்கோம். நாங்கள் பூமி மாதிரி நாங்கள் ஹார்டாக கூட இருக்கோம், சாஃப்டாக கூட இருக்கோம். அது வேறு இல்லாமல் எங்கள் இதில் வந்து அனிமல் குவாலிட்டிஸ் கூட இருக்குது. எங்கள் இதில் வந்து இப்போது வந்து when we are angry we are like lions, like கோபத்தில் வந்து நாங்கள் lions மாதிரி. cunning like a fox. இதில் cunning को क्या बोलते हैं, what do you call it as cunning? सुयना cunning is something like that. அது வந்து fox மாதிரி. when lust dominates we are like pigs.
when lust dominates, lust को क्या बोलते हैं? मन इच्छा हाँ? मन इच्छा मन செக்ஷுவல் டிசைர்ஸ் ரொம்ப எக்ஸீட் பண்ணால் அது வந்து பிக் மாதிரி, ஸ்வைன் மாதிரி அது. அது வேற இல்லாமல் when we are greedy we are like dogs. ரொம்ப greedலாம் இருக்க வந்து அது டாகோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ மனுஷங்களை வந்து அனிமல்ஸு, ஏஞ்சலிக், சட்டானிக், பிளான்ஸ், அந்த மாதிரி எல்லா இதுவும் கொடுத்து வச்சிருக்கார் அல்லாஹ். So that we realize that like you know we are the best of the creation. So best of the creation therinja piragu we have to make use of it to please Allah subhanahu wa ta'ala and save ourselves from transgression. And that is possible only by believing in Allah subhanahu wa ta'ala and following the ways of Prophet sallallahu alaihi wasallam. And one of the biggest sunnah of Prophet sallallahu alaihi wasallam is dawat. And dawat, the easiest way is dawat bil Quran. Dawat through the Quran, inshallah. So I am planning to do நான் வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இதுதான் இப்போ வந்து நான் உலகத்திலே பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி நான் இப்போ பார்த்துட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஐ ஹம்பிளி ரிக்வெஸ்ட் யூ ஆல் ஆஃப் யூ டு டேக் திஸ் ஆஸ் அ ப்ராஜெக்ட் இன் யுவர் லைஃப், a very important project in your life, and work towards it. Subhana rabbika rabbil izzati amma yasifun, salamun alal mursalin, walhamdulillahi rabbil alamin. Thank you for your time.